Hello friends, welcome to its AJ's channel. இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, கிச்சன் டீப் கிளீனிங், அப்புறம் கொஞ்சம் லைட்டா மேக் ஓவர் பண்ணலாம்னு இருக்கும். ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் கிச்சனை கிளீன் பண்றோம். ஆனா டீப் கிளீனிங் பண்ணி ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். அதனால இன்னைக்கு டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். சண்டேல நல்ல டைம் பண்ணி அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 6 மாசமா எங்கெங்க என்னென்ன போட்டோமோ அது அங்கேயே இருக்கு. எது தேவையில்லைன்னு டிசைட் பண்ணிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு தேவை இருக்கிறத வச்சுக்க போறோம். லைட்டா கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி லைட்டா கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கப்ஸ் இதுல பீங்காங் ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். கிளாஸ் ஐட்டம் இருக்கு, அதனால தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப தேவை இருக்க போறது இங்க அரேஞ்ச் பண்ண போறேன். சோ நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே நீங்க ஃபைனல் லுக் இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிளாஸ்டிக் ஐட்டமும் கிளாஸ் ஐட்டமும் மிக்ஸ் ஆயிருக்கு. அதை தான் இப்போ நம்ம செப்பரேட் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நானே ரியலைஸ் பண்ணேன், என்னடா இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துட்டு இருக்கு, ஒரு 6 மாதம் கிச்சனில் கை வைக்கலன்னா இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடுமான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன். தாராவை பார்த்துக்கிறது, அம்மாவும் எல்லாருக்கும் டிஃபின் கட்டணும், வேலைக்கு அனுப்பணும், தாராவை பார்த்துக்கணும். ஸோ அம்மாவும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தாரா எங்களை பிஸியாக வச்சுட்டே இருப்பா. இப்போ கூட தாரா முழிச்சு இருந்தானா நானும் க்ளீன் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி க்ளீனே பண்ண விட்டுருக்க மாட்டா. தூங்கின்னு இருக்கிறதுனால சரி க்ளீன் பண்ணி முடிச்சிடுவோம் தாரா ஏஞ்சிக்கிறதுக்குள்ளயோ அப்படின்னு மடமடன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம் நிறைய கெடுச்சுன்னு வெங்காயத்தை நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஆக்சுவலி ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வைக்க வேண்டிய இடம். ஆனால் எதோ சேர்ந்துருச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணோம். டிஃபன் பாக்ஸஸை செக்ரிகேட் பண்ணியாச்சு. ஸோ டிஃபன் பாக்ஸில் நல்ல டப்பர்வேர் டப்பாஸ், அதுக்கப்புறம் ஹாட் கேஸை இந்த இதில் அடுக்கியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்டிங்க, அன்னக்குத்தி, உட்டன் கரண்டிங்க, அப்புறம் ஸ்பூன்ஸ், ஃபோக் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி அடுக்கி. பத்தியா மேபி மருந்து இடிக்கிறதுக்கு இல்ல லைட்டா சின்ன மசாலா ஏதாவது இடிக்கிறதுக்கு எங்க அம்மா வச்சிருப்பாங்க போல, அதனால இதை நான் தொடுல அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அடிக்கிட்டேன். சோ இது போதும், இன்னும் சிம்பிளா ரொம்ப வேணாம், சிம்பிளா முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இவ்வளவு ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, மத்தது தொடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை கிளியர் பண்ணுவோம், அப்புறம் மேல இருக்கிறதெல்லாம் தொடிச்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ மேல ஏறி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மேல ஏறி மத்தது கிளியர் பண்ண போறேன். இந்த பிளேட்ஸ் ரொம்ப ஆசையா வாங்கினேன், ஆனா யூஸ் தான் பண்ணி இல்லை, ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமா, அதுவும் யூஸ் பண்ணுறேன். மைக்ரோவேவ் மேலே ஏன் காலியாக விடணும்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சிட்டோம். இப்போ அந்த ஸ்டாண்டு மேலே பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க், தாராக்காக தண்ணி பிடிச்சிட்டு போவோம். அதுக்கப்புறம் அவள் பாட்டில்ஸ், அவள் பால் பாட்டில், அவள் டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் அவளோட சாப்பாடு ஊட்டுற கப்புங்க, இதெல்லாமே ரொம்பிருச்சு. என்னவே லைசால் போட்டு தொடிச்சாலும் கரை விட மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இது ஃபுல் எனர்ஜி டைட் இருக்கு, போக மாட்டேங்குது. Okay. Microwave ஸ்டார்ட் பண்ணு. ஓ இன்னும் பண்ணலையா? முடிச்சிட்டு. ஐயோ இதுக்குள்ள தண்ணி சேர்ந்துருச்சு. அது உல்டா பண்றது. டிஷ்ல போட்டு உல்டா பண்ணிடுவோமா? கீழே போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொச்சிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் நாள் அவ்வளோ என்ன ஜஸ்ட் இது மாதிரி நல்ல எண்ணெய் ஜிட்டு சேர்ந்துருக்கு. நம்ம அவ்வளவா ஒன்றும் எண்ணெயில பண்ணதே இல்லை, ஆனா எவ்வளவு எண்ணெய் ஜிட்டு. எண்ணெய் மட்டும் வச்சு இந்த இது ஒரு என்ன சொல்லுங்க, குக்கர் ஆவி, வாட்டர் வேப்பர்ஸ், அது டஸ்ட் வந்து ஓஎஸ். இத கொஞ்சம் திருப்பி போடுங்க. இது பின்னாடி எப்படி இருக்குன்னு ஜாஸ்தி தண்ணி பண்ணி பண்ணது ஆட்கள் உள்ள தண்ணி போகக்கூடாது. இல்ல நான் தண்ணி பண்ணல, இங்க இதான் இருக்கு. எல்லா ஐட்டமும் ஆபத்தான எடுத்து உனக்கே ஷாக்கா? ஆமா, எனக்கே தான் ஷாக். ஒரே ஒரு ஏரியா தொட்டா எனக்கு ஐட்டம் வருது தெரியுமா? ஓகே, காலம் பின்னாடி அடிக்கலாம் தரு. வயர் से जो एक्सपोज ஆகலன்னா அடிக்கலாம். என்ன ஜெவி, டயர்ட் ஆயிட்டியா? ஆமா, இன்னைக்கு சண்டே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது அது முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு கண்ணு கட்டு வேணும். இதெல்லாம் முடிக்கணும்னா இதை முடிக்கணும்,
அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிக்கணும். ஓ கீழே போட்டுக்கிறீங்க. ஆமா, அதுக்கப்புறம் சிம்னி கிளியரிங். 1 2 3 4 5 6 7 8 ஷெல்ஃப் இருக்கு. இது அதுக்கப்புறம் மேல உள்ளேக்கா க்ளீன் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அதை அப்படி தொடிப்பேன். ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்னைக்கு முடியாது போல. என்னால முடியல. சரி, இதை முடிப்போம். எதை ஸ்டார்ட் பண்ணுறது, எதை எடுக்கிறது, எதை வைக்கிறதுனே தெரியல. இன்னும் கப்ஸ் எங்க? ரொம்ப ஸ்னீஸ் பண்ணிட்டு இருந்தேன். டஸ்ட் இதெல்லாம் எப்படி நான் கரை போகும் தெரியல. ஒரு பாட்டில் லைசால் காலி ஆயிடும் எனக்கு. என்ன ஜிட்டுல என்ன ஜிட்டோ ஓகே, என்னோட ஜோலி முடிஞ்சது. ஜூஸ் குடி வாங்குறே இல்லையா? தேங்க்யூ. ஃபுல்லா முடிக்காத. அதான் உங்களுக்கு தரேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த விண்டோவும் கிரில்லும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது. பட் கஷ்டப்பட்டு ஒரு வழியா வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். என்னடா உள்ள தேடுறேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதுக்குள்ளதான் நாங்கள் வந்துட்டு நாஷ்டாக்கு போடுற அரிசி, சாப்பாடுக்கு யூஸ் பண்ற 2 விதமான அரிசி, மிக்சி, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ், கப்ஸ் இதெல்லாம் உள்ள வச்சிருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வெளியே வச்சிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே அடுக்கிட்டு, குக்கரும் இருக்கு பார்த்தீங்களா, குக்கர் ஆயில் இதெல்லாம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம், வேக்யூம் போடலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண. உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப்பு கட்டிட்டு இருந்துச்சு. ரொம்ப உள்ள இருக்கும். கேஸ் பைப்பும் இதுக்கு வழியா போறதுனால நிறைய இன்செக்ட்ஸ் வந்துட்டு உள்ள சேர்ந்துருச்சு. இன்னைக்கு சண்டே தானே, ஃப்ரீயா இருக்கும், கிச்சனை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்தோம். இது என்ன 1 hour 2 hourல கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் கிச்சன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இன்னைக்கு முடிகிற வேலை இல்லை, இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வெளியில போற பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளீன் பண்ணி முடிப்போம்னு சொல்லி வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எதுக்கு வேணும், அது எதுக்கு வேணும் அப்படின்னு அனில் கேட்க, நானும் இது அதுக்காக வாங்குது, அது அதுக்காக வாங்குது, இது இதுக்கு யூஸ் பண்ணலாம், அது அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஃபுல்லு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, சரி இது வச்சுக்கலாமா, அது வச்சுக்கலாமா, இது தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சரி திருப்பியும் கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமா, இது முடிஞ்சிருச்சு. ஸோ பெரிய பெரிய பாத்திரம், ரைஸ், ஆயில் அதெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சாச்சு. இது கிளீனிங் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வச்சிருக்கேன். இந்த பக்கம் இது இந்த பக்கம். இந்த பக்கம் இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. இன்னும் இது 2 இருக்கு. கை பாருங்க. இந்த கார்னருக்கா இருக்கிற ஷெல்ஃப்ல யூஸ்வலி ரேஷன் ஐட்டம் வைப்போம். ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் டிமார்ட்டுக்கு போய் ரேஷன் ஐட்டம் வாங்கி வருவோம். கீழே ஸ்லாப்ல வந்துட்டு 5 kg மாவு, கோதுமை மாவு, சுகர், அதுக்கப்புறம் மிக்சி கிண்ணும், சின்ன சின்ன பாத்திரங்க வச்சிருந்தோம். ரேஷன் ஐட்டம் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து எக்ஸ்பைரி டேட் எப்போ அப்படின்னு செக் பண்ணி அடுக்கியாச்சு. எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டோம். நல்லா இருக்கிற ப்ராடக்டை வச்சுக்கணும். கீழே வந்துட்டு க்ளீன் பண்ணலாம், வேக்யூம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் போனதுனால நானே வந்துட்டு கையால் உள்ளெல்லாம் போய் க்ளீன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. நிறைய வந்துட்டு வெப் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறது. ஆனாலும் கடைசிக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஐட்டம்ஸும் வந்துட்டு அடுக்கிடுவேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 ஷெல்ஃப், அந்த பக்கம் 3 ஷெல்ஃப் இருக்கும். இங்கே யூஸ்வலாக வந்துட்டு உப்பு, மிளகா, தனியாத்தூள், மசாலா பவுடர், அவலக்கி, ரவை அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ எதெல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணும். எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் வச்சுன்னு திருப்பி 1 2ல் பூச்சி வச்சுட்டு இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஷெல்ஃபை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ லைசால் போட்டு அந்த கிளாஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கமாக ஷெல்ஃப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அனில் வந்து, பாவு நீ எல்லா வேலையும் எப்படி ஒண்டியாக செய்வேன், இந்த சிம்னி நான் க்ளீன் பண்ணி தரேன், நீ தேய்ச்சினா உனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மேலேக்கா இருக்கிற ஸ்டீல் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணாரு. ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா சோப் சொல்யூஷனில் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணாரு.
நல்லா ஸ்க்ரப் பண்ண அப்புறம் தான் அந்த ஜிட்டெல்லாம் போச்சு. அந்த ஆயில் ஜிட், அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, கபாப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் இருந்து அந்த ஆயில் ஜிட் அதுக்கப்புறம் தான் விட்டுச்சு. சிம்னியோட பார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பியும் வந்துட்டு அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அனில் ஸ்டவ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே சோப் சொல்யூஷன், வினிகர் அதெல்லாம் வச்சு ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிட்டாரு. பர்னருக்கு மேலே இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி அதை திருப்பியும் ஸ்டவ்வில் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எப்போவுமே நாங்கள் சாமான் கழுவி வைப்போம். ஸோ அந்த சாமான்லேருந்து சொட்டுற தண்ணி இங்கே சேர்ந்து கால்சியமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்க்ரப் போட்டாலும் சோப் சொல்யூஷன் போட்டு அந்த கரை விடவே இல்லை. அனிலும் இதை ஸ்க்ரப் பண்ணாரு, அதுக்கப்புறம் லைசால் போட்டாரு, சோப் சொல்யூஷன் போட்டாரு, அப்புறம் கத்தியெல்லாம் வச்சு சொரண்டுனாரு. எப்படியாவது இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும்னு பார்த்து எல்லா டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணாரு. வினிகரும் யூஸ் பண்ணாரு. கடைசியில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த கால்சியம் டெபாசிட்ஸ் எல்லாம் விட்டு போச்சு. இந்த இடத்துல மிக்சி கிரைண்டர் வச்சிருப்போம். சரி, மிக்சி கிரைண்டரையும் தொடச்சிட்டு அந்த இடத்தையும் லைசால் போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு போய் பார்த்தா அனில் தாராக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சாப்பாடை தாராக்கு ஊட்டிட்டு இருந்தாரு. தாராவும் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா. செர்லாக் தான் ஊட்டிட்டு இருக்காரு. கிச்சன்ல வந்துட்டு பண்ணா டஸ்ட் விழுவும்னு சொல்லிட்டு பாட்டில் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து தாராக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வழியா தாராவோட சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுது. கீழே ஷெல்ஃப் மேல ஷெல்ஃப் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கீழே ஷெல்ஃப் மேல ஷெல்ஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதாச்சா போமா பெயிண்ட் போடு. அப்ப எப்படி இதை போ வைக்கிறது? சோப் தண்ணியில so far good arrangements. இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா? கிரைண்டரு, மிக்சி. ஓகே, கட்டாச்சா? Oh, chimney cleaning, oh my god. க்ளீன் பண்ண சாமான் எடுத்து போடு ஜீவி, நான் கழுவுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா சாமான் அப்புறம் எடுத்து போட அது ஒரு செப்பரேட் வேலையாயிடும், அதனால நான் உனக்கு கல்வி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மீன்வைல் தாராக்குட்டி நல்லா தூங்கி ஏஞ்சி சாப்பிட்டு தெம்பா வந்துட்டு வெளியே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடுப்பை எடுத்து கொடுங்க, நான் பெருக்கிறேன். எதெல்லாம் வேணான்னு சொல்லி போட்டோமோ அதெல்லாம் நோண்டிட்டு உருட்டிட்டு சத்தம் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அவ பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சா பெருக்கி தொடச்சு முடிச்சு. டைம் என்ன சொல்லு? 11:30 ஆகுது. இன்னும் நானும் அனிலும் டின்னர் சாப்பிடவே இல்லை. இந்த வேலை இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்தா இந்த வேலை முடியற மாதிரியே தெரியல. நீ எப்போ வந்து ஜாக்கி? நான் கொஞ்சம் போ, இங்க கப்பாக்குது, வெளியே போயிடு. தாரு ஜாக்கோ வெளியே போ. next weekend. எந்த ரூம்? அப்பா ரூம். லீவ் எடுங்க. ஆமா வாடா. தாரா க்ளீன் பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் கோயிங். என்னம்மா? தாரா மாட வாங்க. வாங்க தாரா. எக்ஸிட் கோயில் அடிக்கலாமா? அடிக்க கூடாதா? செகண்ட் டைம் பெருக்கிட்டே அதனால டஸ்ட்
12 o'clock மேலே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு க்ளீனிங் ஒன்று பெண்டிங் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி மாப் பண்ணிட்டு கிச்சன் க்ளீனிங்கை பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாப் ஸ்டிக்கில் மாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பிழிஞ்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மாப் பண்ணாலும் தண்ணி அப்படியே இருக்கும். இந்த பக்கெட் மாப் வாங்கி 2 வாட்டி வாங்கியிருக்கேன். 2 வாட்டியும் ஒடிஞ்சிருச்சு. அது எப்படி தான் ஒடியுமோ தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல பக்கெட் மாப்பாக வாங்கிட்டு இந்த மாப் ஸ்டிக்ஸ் எல்லாம் தூக்கி போடணுன்றது தான் நெக்ஸ்ட் பிளான் இருந்து. குட் நைட் அக்கா. சாக்கோலாம் தாச்சி. ஃபைனலி கிளீனிங் வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ண கிச்சன்லேயே கீழே உட்காந்து சில்லுன்னு வந்துட்டு பாதாம் மில்க் குடிச்சிட்டு இருக்கேன். இது குடிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா அட்லீஸ்ட் பார்க்க கிச்சன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்ற ஒரு திருப்தி. ஸோ இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாவது சாமானெல்லாம் கம்மியாகி பார்க்க நீட்டாக தெரியுதுன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு எனக்கு. வேலை மேல வச்சுன்னு இருக்கு நீ. Final drink for the day. Badam milk. காலி ஆயிடுச்சு அம்மாக்கு. காலி சிங்கிள் வச்சுக்கியா? ஜீவி காலி பண்ணி நானே வேணா கப்பு கீழே விட்டுடுவேன் நீ. அம்மாக்கு ஒரு கிசி கொடு. நமஸ்தே. Thank you. ஆனா ஒன்னும் இல்லையே, எல்லாம் காலி. கீழே போட்டுட்டு உஷாரா பிடிச்சுக்கோ. உஷாரா அது ஒண்ணும் இல்ல. சிங்கிள வச்சு தள்ளி விட்டுடுவேன். யாராவது அப்படி இருப்பாங்களா? கைகள் வைக்கலாமா? கிச்சன் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் கை கால் இந்த வலி மாத்திரம் செம்மையா இருக்கு. இவ்வளோ வந்துட்டு வேலை இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் செம்மையான வேலை, செம்மையான வலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரூட்ஸும் வெஜிடேபிள்ஸும் தான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வச்சாச்சு. மேலே ORS இருக்குது, சப்போட்டா வச்சுருக்கேன். தாராவோட சாக்கி அங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த சஜ்ஜா கொஞ்சம் கிளீனா தெரியுது. இது என்னன்னு பாக்குறீங்களா? டிஃபன் பாக்ஸ். இது நைட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே எடுத்து வச்சிருக்கேன். ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க.